டாக்டர், ஓவர் த கவுண்டர் ஆன்டாசிட் ஜெல்ஸோட யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்களாவே இந்த பேண்டப்ரோசோல், இந்த ஒமிப்ரோசோல்லாம் போய் எடுத்துக்கிறாங்க. இது சேஃபா? ஆன்டாசிட், ஒமிப்ரசால் நிறையா சாப்பிட்டா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒமிப்ரசால், பேண்டப்ரோசோல் நிறையா சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேண்டப்ரோசோல், ஒமிப்ரசால் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு மெக்னீஷியம் குறைபாடு வர வாய்ப்பு இருக்குது. 2. பேண்டப்ரோசோல், ஒமிப்ரசால் நிறையா போடுறவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து இறப்பை வயிற்றில் வந்து சின்ன சின்ன கட்டிங்கள் பாலிப் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த பாலிப் வந்து டேப்லெட் எடுத்தால் குறையவும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து போட்டால் இந்த பாலிப் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் இது கரெக்டாக ப்ரூஃப் ஆகலைங்க. ஆன்டாசிட் ஜெல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது நிறைய யூஸ் பண்ணால் கிட்னி பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி கிட்னி பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆன்டாசிட் ஜெல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு நிறையா சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மோரோவர் உடம்புல இந்த சோடியம் அந்த மாதிரி உப்புக்கள் ஜாஸ்தி அதனோட சைடு எஃபெக்ட் வரும் வாய்ப்பு இருக்குங்க.